எனக்கு எங்கள் அப்பாவுக்கு வந்த சுகர் எனக்கு வரக்கூடாது, எங்கள் அம்மாவுக்கு இருக்கக்கூடிய பிபி எனக்கு வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அன்றைக்கு நம்ம 40 வயசுக்கு அப்புறம் யோசிச்சு பிரயோஜனம் இல்லை. இன்றையிலிருந்தே நீங்கள் அதற்கான மெனக்கடலை, அதற்கான கரிசனத்தை நீங்கள் துவங்கணும். எப்படி துவங்குறது? ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லிவிட்டு விடைபெறலாம்னு நினைக்கிறேன். முதல் விஷயம், வெள்ளை சர்க்கரை நமக்கு வேண்டாம். அடிப்படையில் நாம் விலக்க வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம் சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை. இந்த வயசுல கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கொண்டாட்டங்கள்ல நம்ம கொஞ்சம் இனிப்பு எடுத்துக்கொள்ளலாம். ஆனா தினம் இட்லிக்கு சர்க்கரை வச்சு தான் சாப்பிடுவேன், தோசைக்கு ஜீனி வச்சு தான் சாப்பிடுவேன், எப்போ பார்த்தாலும் நான் சுகர் தொட்டு தான் சாப்பிடுவேன், இல்லை ஸ்வீட் தான் எனக்கு பிடிக்கும், டிவியில் வேற ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்னு போட்டிருக்கான் அப்படின்னு நினைச்சா பெரிய தப்பு. ஆக்சுவலா அவன் ஸ்வீட் எடு திண்டாடுன்னு போடணும். ஆனா ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்னு போட்டிருக்கான். அது வணிகம். தலை சொல்லுது, தருதலை சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஸ்வீட்டுக்குள்ளேயும் சாக்லேட்டுக்குள்ளேயும் போறோம். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நம்ம ஊர்ல நமக்கு 40 வயசுல வர இருக்கிற எல்லா நோய்களுக்கும் முதல் எதிரி சர்க்கரை தான், வெள்ளை சர்க்கரை, ஒயிட் சுகர். அந்த ஒயிட் சுகருங்கிற அந்த ஜீனியை நம்ம முடிந்த வரைக்கு இப்போதிலிருந்தே, இந்த வயதிலிருந்தே நமக்கு அவசியம் இல்லைங்கிற ஒரு தன்மை நம்ம வளர்த்து கொண்டே வரணும். வெறும் டயபெட்டிஸ்க்கு மட்டும் இல்லை, பல புற்றுநோய்களுக்கும் மிக அதிகமாக சுகர் எடுக்கிறது தான் முக்கியமான காரணமா இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் பிடிச்சமான சாக்லேட் என்னன்னு கேட்டா சிலுக்கு. நீ கொஞ்சம் நக்கிக்கோ, நான் கொஞ்சம் நக்கிக்கிறேன்னு அட்வர்டைஸ்மெண்ட் போடலாம். சரி, இங்க ஒரு 2000 பிள்ளைங்க இருக்கீங்க, உங்க எல்லாரும் கேட்போம், யாராவது ஒருத்தர் அந்த சிலுக்கு சாக்லேட்ல இருக்கிற எல்லா பொருளையும் கரெக்டா சொல்லிட்டா ஃபாதரை வச்சு இங்கேயே ஒரு அவார்டு உடனே கொடுத்துடலாம். யாராவது சொல்ல முடியுமா? ஒருத்தராலையும் முடியாது. ஏன்னா எனக்கும் தெரியாது. அந்த மில்க் சாக்லேட்ல நம்ம எல்லாம் நினைக்கிறோம் கொக்கோ இருக்கு, சுகர் இருக்குன்னு நினைக்கிறோம். கொக்கோ இருக்கு, எவ்வளவு தெரியுமா? 3% தான். மீதி 97% அதில் இருக்கக்கூடிய ஒரு பொருளும் ஏதாவது ஒரு வகையில் நம் உடலை பாதிக்கக்கூடியது. ஏதாவது ஒரு வகையில் பாதிக்க. அதில் இருக்கக்கூடிய சுகருக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப், HFCS அப்படிம்பாங்க. அந்த ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப் தான் நம்மளை திரும்ப திரும்ப அது சாப்பிட வைக்குது. அது நேரடியாக சர்க்கரை வியாதியை பின்னாட்களில் வர வைக்க அளவுக்கு நம்முடைய கணையத்தினுடைய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை உருவாக்கக்கூடியது HFCS. அப்ப கொண்டாடணும், நம்ம என்ன இனிப்பு சாப்பிடணும் தெரியுமா? கடலை மிட்டாய் சாப்பிடணும். கடலை மிட்டாய். நாளைக்கு உங்களுக்கு பிறந்த நாளா, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறீங்களா, ஒரு ஏதாவது 4 பேர் சந்திக்கிற இடத்துல ஏதாவது மிட்டாய் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, கடலை மிட்டாய் கொடுங்க. நம்ம ஊர் மிட்டாய். நிலக்கடலையை உடைச்சா 2 மணி தெரியுது இல்லையா? அந்த 2 சின்ன ஒரு குட்டியா இருக்கக்கூடிய அந்த நிலக்கடலை வித்து, அந்த நிலக்கடலின் வித்து 2 என்னது தெரியுமா? ஒரு ஏழை விவசாயியினுடைய கண்ணீர் நண்பர்களே. அது வெறும் புரோட்டீன் பாடிஸ் இல்லை. நம்ம கோயில்பட்டியில் கரிசல் காட்டில் நிலக்கடலை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற விவசாயிகள் யாரும் பெரிய அளவில் கோடீஸ்வரர்களாக இல்லை. அப்ப நாம நம்ம மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்கு நிலக்கடலை மிட்டாய் கொடுத்தோம்னா அந்த விவசாயினுடைய கண்ணீரை நாம துடைக்கலாம். நம்ம மகிழ்ச்சியில அந்த விவசாயி நல்லா இருக்கணும். இந்த 144வது ஆண்டு விழால ஒரு சின்ன கோரிக்கை உங்களுக்கு. இனிமேல் நாம் கொண்டாட வேண்டும் என்றால், சந்தோஷமாக இருக்கணும்னா, மகிழ்ச்சியா இருக்கணும்னா, மில்க் சாக்லேட்டுக்கு போக வேண்டாம், கடலை மிட்டாயை கொண்டாடுவோம். இந்த பள்ளியில் எல்லாத்தையும் எனக்கு மறக்க முடியாது. இங்க எங்களுடைய தமிழாசிரியர் கிரோவரி சார் இருக்கார் இல்லையா, 9ஆம் கிளாஸ்க்கு இந்த பக்கம் பின்னாடி படிப்பேன். 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது அங்கே மார்க்கெட்டில் ஆறுமுக நாடார் கடைன்னு உண்டு, இப்போ இருக்கான்னு தெரியல. அங்கே போய் நிலக்கடலை மிட்டாய் வாங்கிட்டு வந்துடுவாங்க யாராவது ஒருத்தர் எப்படி அந்த மிட்டாய் வாங்குவோன்னா, ஒரு செய்யுள் சரியா சொல்லலைன்னா 5 பைசா ஃபைன். அன்னைக்கு கலெக்ஷன் 50 காசு வந்துச்சுன்னா அந்த 50 காசுக்கு கடல மிட்டாய் வாங்கிட்டு வந்து யார் ஒருத்தன் சரியாக சொல்கிறானோ அவனுக்கு 10 மிட்டாயும் ஆளுக்கு ஒன்று கொடுத்துருவாங்க. எப்படி அற்புதமான வகுப்பு இருக்கும் தெரியுமா? அப்போ அப்படிதான் படித்தோம் தமிழ். இங்க
அப்போ அன்னைக்கும் கொண்டாடுவதற்காக மகிழ்வதற்காக இந்த பள்ளி கொடுத்தது கடலை மிட்டாய் தான். அந்த கடலை மிட்டாயை நம்ம எல்லா இடத்துலையும் கொண்டாடுவோம். இன்னொரு விஷயம், இந்த குப்பை உணவுகளுக்குள்ள தயவு செய்து சிக்காதீங்க. இளைஞர்களை, குழந்தைகளை குறிவைத்து குப்பை உணவுகளை கொட்டுகிறார்கள். எங்க பார்த்தாலும் நூடுல்ஸ், 2 minutes நூடுல்ஸ், அப்படியே 2 நிமிஷத்துல அப்படியே வெந்துடும். எனக்கு ஞாபகம் இருக்கு, முதல்ல நான் 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் படிச்சிருக்கோம்னான்னு தெரியல. அப்போ நாங்கள் இங்கே திருநெல்வேலியில் தான் இருந்தோம். யாரோ ஒருத்தர் வெளிநாட்டிலிருந்து வந்தவர் அந்த நூடுல் பாக்கெட், சைனாவிலேருந்து வந்த பாக்கெட்டை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை பயங்கரமாக கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி எங்கள் அம்மா அதை செஞ்சுருந்தாங்க. அது தட்டில் போட்டால் ஒருத்தரும் தொடலை. எல்லாரும் என்னங்க புழுவாக செத்து கிடக்கு, இதை போய் யார் சாப்பிடுவான்னு மொத்தமாக அதை கொண்டு போய் குப்பையில் போட்டுட்டு எங்கள் அம்மா உப்புமா கட்டி கொடுத்தாங்க. அப்படி ஒரு காலம் இருந்துச்சு. இப்போ விளையாட்ட கதை மாதிரி இருக்கலாம், அப்படி ஒரு காலம் இருந்தது. நூடுல்ஸ் இப்போ இருக்கிற மேகி நூடுல் பாக்கெட் கிடையாது. அது யாரோ ரைஸ் நூடுல் மலேசியாவிலேருந்து வாங்கிட்டு வந்து இது அப்படியா இப்படியான்னு கொடுத்தப்போ குப்பை மாதிரி தூக்கி போட்டோம். ஆனால் இன்னைக்கு பசங்கள்லாம் தரையில் உருண்டு பிறண்டு எனக்கு அந்த 10 ரூபா பாக்கெட் வாங்கித்தானே அவங்க பின்னாடி அம்மாட்ட சண்டை போடுறாங்க, நூடுல்ஸ் வேணும் அப்படின்னு. யோசிச்சு பார்ப்பீங்களா, அந்த நூடுல்ஸ்ல இருக்கக்கூடியது வெறும் மைதா மாவு மட்டும் கிடையாது. அதில் இருக்கக்கூடிய மோனோசோடியம் குளூட்டமேட் உன் மூளையினுடைய சிந்திக்கத்தினுடைய திறனையே குறைக்கும். அத்தனை பொருட்களையும் அதை சுவையை கூட்டுவதற்காக, அதன் வடிவத்தை மாற்றுவதற்காக, நெடுநாள் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக ஏகப்பட்ட உப்புக்கள், ரசாயனங்கள் அதில் போட்டிருக்காங்க. கிளாஸ் டேபிளில் கூட அத்தனை உப்பு படிக்க முடியாது, அவ்வளோ உப்புக்கள் அதில் போடுறாங்க. தயவு செய்து இந்த குப்பை உணவுகளுக்கு போக வேண்டாம். எதுக்கு ஷவர்மா? பெரியம்மா சின்னம்மா தெரிய மாட்டேங்க, ஆனால் ஷவர்மா தெரியுது எல்லா பழசும். நமக்கு வேணும்னா வீட்டில் நல்ல கோழிக்கறி வச்சு சாப்பிடுவோம். வீட்டில் கோழிக்கறி செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, சீரகம், பெருங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சி குழம்பு வச்சு கொடுப்பாங்க. ஷவர்மாவில் அது மட்டுமா இருக்கு? KFCன்னு ஒரு நிறுவனம், அவன் சிக்கன் நகட்ஸ் அப்படின்னு போடுறான். முன்னாடிலாம் ஒரு சின்ன பாக்கெட்டில் கொடுத்தா, இப்பெல்லாம் பக்கெட்டில் விற்கிறானுங்க. குடும்பத்தோடு சாப்பிட்டு சாவுங்கடான்ட்டு. அந்த சிக்கன் நகட்ஸை எடுத்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 108 ரசாயனங்கள் அதில் சேர்க்குறான். எதுக்கு வேணும் நமக்கு? கோழி வேணும்னா வீட்டில் அழகாக செஞ்சு சாப்பிடுவோம். இந்த மாதிரி கடைகளில் விற்கக்கூடிய குப்பை உணவுகளை தயவு செய்து குழந்தைகளே எந்த சூழலிலும் வாங்காதீர்கள். அவை அத்தனையும் வணிக கண்ணிகள். எப்படியாவது உங்களை சாப்பிட வைத்து நோயாளியாக்கி கடம் முழுக்க உங்களை ஒரு ஒரு மிகப்பெரிய சிக்கலுக்குள் கொண்டு வராங்க. பீஸாவை விட நம்ம ஆயா சுட்டு தர ஆணியன் ஊத்தப்பம் சிறப்புன்னு சொன்னாங்களா இல்லையா? இப்போ ஆணியன் ஊத்தப்பம் சாப்பிடுவோம், தப்பே இல்லை. காய்கறிகள்லாம் மேலே போட்டுங்க, வெங்காயம்லாம் நல்லா போட்டுங்க. நமக்கு எதுக்கு பீஸா? பேர்லயே அசிங்கமா இருக்கு, நாறுது. வேணுமா? வேண்டாம். நம்ம இந்த வயதில் ஆரோக்கியத்தை இறுக்கமா பிடிச்சு உடலை மிகச்சரியாக வைத்து கொண்டால்தான் நாளை நீங்கள் முத்தையா மாறி மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு தொழில்நுட்ப மனிதராக வர முடியும். உடலை உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள்.